ஐசிசி சேர்மன் சீனிவாசனை பாஜகவின் மூத்த தலைவர் சுப்பிரமணியசாமி இன்று சந்தித்தார். பின்னர் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்ப்போம். அமெரிக்காவில் சிகாகோ யூனிவர்சிட்டியில் அப்போது நான் வந்து பேராசிரியராக இருந்தேன் ஹார்வர்டில். அப்போலேருந்து அவர் தெரியும். அவர் தமிழன், வெள்ளைக்காரன்ட்ட பயப்பட மாட்டார். வேறு பிசிசிஐயோட உறுப்பினர் மாதிரி இல்லை, ஒரு தன்மானம் உண்டு அவருக்கு. அவரை வந்து டார்கெட்டாக ஆக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் வந்து அவர் பாம்பேயில் பல வருஷமாக வந்து கிரிக்கெட்டோட மொனோபலி இருந்த பிறகு அவர் வந்து இது தமிழ்நாட்டில் சென்னையை ஒரு பெரிய கிரிக்கெட்டோட கேபிட்டலாக ஆக்கிட்டார். இங்கே தமிழன் மாத்திரம் இல்லை, எல்லாரும் இங்கே தமிழ்நாடை மதிக்கிறவர்கள் இங்கே கிரிக்கெட்டராக இருக்கார்கள். அதில் தோனியும் ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட்டர். எனக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா வந்து தாவூத் இப்ராஹிம் வந்து ஸ்ரீனிவாசனே விரும்பலை. அதனால இது எல்லாத்தையும் இந்த பொய்யை எல்லாத்தையும் சேர்த்து கோர்ட்டில் வந்து வாதம் பண்ணியிருக்கார்கள். நான் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சது வந்து அனுராக் தாக்கூர் ஒரு மனு போட்டிருக்கார். அதில் வந்து பெரிய பொய் சொல்லியிருக்கார் ஸ்ரீனிவாசன் பற்றி. அதனால வந்து போன வாட்டி நான் வாதம் பண்ண பிறகு அந்த மனுவை வந்து அனுராக் தாக்கூர் வாபஸ் வாங்கிட்டார்கள். இப்போ இந்த தடை போட்ட தடையை அகற்ற பண்ணுறதுக்காக நான் மட்ராஸ் ஹைகோர்ட்டில் சில இமெயில், எனக்கு கையில் வந்த இமெயில் இது பிரகாரம் வந்து இதை ஒரு பெரிய சதி தாவூத் இப்ராஹிம் சில பிசிசிஐயோட உறுப்பினரோட சேர்ந்து ஒரு லலித் மோடியோட சேர்ந்து பண்ணியிருக்கார்கள்னு தெரியறது. அது பற்றி கேட்கறதுக்காக, உங்களுக்கு என்ன தெரியும், இது பற்றி தெரியுமான்னு கேட்கறதுக்காக நான் வந்தேன். ஆனால் அவர்கிட்ட ஒன்றும் அப்படி செய்தி இல்லை. ஆனால் வந்து சிஎஸ்கேயோட வாதம், சிஎஸ்கேயோட தடைப்படி வாதம் பண்ணுறதுக்கு அவரோட வக்கீலும் இருக்கார். அவர் பேர் வந்து அவர் பெரிய வழக்கறிஞர் துஷந்த் தவேன்னு பேர். அவரும் இருக்கார், நானும் இருக்கேன். நான் வந்து பொது நல கேஸ் போட்டிருக்கேன், அவர் வந்து சிஎஸ்கே சார்பாக போட்டிருக்கார். அவர் போடுறது வந்து சட்டம் படி வந்து இது அநியாயம் நடந்ததுன்னு சொல்றது அவரோட வாதம். என்னோடது வந்து இதில் ஒரு பெரிய நாட்டை எதிர்த்தே ஒரு பெரிய சதி நடந்திருக்கு, அதை சொல்ல போறேன். அதனால இந்த ஆர்டரே லோடாவோட ஆர்டரே தவறான ஆர்டர். அதுல வந்து எது சரியா ஆர்டர் இருக்கோ அது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து யாருமே வந்து இந்தியா சிமெண்ட்ஸோட முதலாளியும் வந்து கிரிக்கெட்டுக்கும் கையில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னது. அதை வந்து இவர் ஏற்கனவே ஒத்துண்டு ராஜினாமா கொடுத்து வெளியில் வந்துட்டார். ஆகவே அந்த நோக்கத்தோடு தான் நான் வந்தேன். நல்ல லஞ்ச் கொடுத்தார். பழைய காலத்தோட சிகாகோவில் ஒரு ஹார்வர்டில் வந்தபோது அந்த பழைய அனுபவம் பற்றி, நெருக்கடி காலத்துலேயும் வந்து தமிழ்நாட்டில் நான் வந்து இங்கேருந்தான் வந்து கொலம்போலேருந்து அமெரிக்கா போனது, அந்த அனுபவத்தை பற்றி பேசினோம். வேறு ஒன்றும் விசேஷமாக இல்லை. 14ஆம் தேதிக்கு நான் வந்து பெரிய செய்தி வெளியிட்டு போகிறேன். அது இன்னைக்கு பத்திரிகைக்காரங்களுக்கு கொடுக்க முடியாது. நாட்டுக்கு எதிரான சதின்னு சொல்றீங்களா? நாட்டில் வந்து கிரிக்கெட் வந்து இந்த பெரிய மோசடி பண்றவர்கள் கையில் இருக்கணும். அதில் தாவூத் இப்ராஹிம், லலித் மோடி, அவரோட பழைய ரகசியமாக இருக்கிற இங்கே ஃப்ரெண்டு பிசிசிஐயில் அந்த சதியை அந்த தான் நான் வெளியில் எடுத்துப்பேன். இமெயில் ஆதாரமா? எனக்கு நண்பர்கள் நிறைய இருக்கார் சார் எல்லா இடத்துலையும். இப்போ ஹிலரி கிளின்டனுக்கு இமெயில் பற்றி எத்தனை கொஸ்டின் கொடுக்குறான் பாருங்க, டிவியில் பார்க்குறீங்களா? அதனால எனக்கு இது மாதிரி செய்தி நிறைய கிடைச்சது. 2G எப்படி எனக்கு கிடைச்சது, கருணாநிதி திருட்டு பண்ணாருன்னு, அதே மாதிரி எனக்கு இது மாதிரி செய்தி கிடைச்சிட்டே இருக்கும். ஆனால் இது வந்து நாட்டோட பிரச்சனை, அதுக்காக நான் இதில் கேஸ் போட்டிருக்கேன். சொல்ல போறேன். இது வந்து இந்த போட்ட கேஸே முதல்ல, இந்த பொது நல கேஸ் முதல்ல வந்தது